செயின்ட் ஹக் ஆஃப் கிரனோபல் 1052ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுல பிறந்திருக்காரு. இவருடைய தந்தை ஓடிலோ நாட்டு ராணுவத்துல பணியாற்றியிருக்காரு. அன்பான பெற்றோர், அழகான குடும்ப சூழல்ல பிறந்திருக்காரு. ஆழமான பக்தி உள்ளவரா வளர்ந்திருக்காரு. பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு குருமடத்துல சேர்ந்து குருவாயிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு கிரனோபல் நகர ஆயரா திருநிலைப்படுத்தப்பட்டிருக்காரு. இவர் ஆயராகிறப்போ கிரனோபல் நகர்ல பலதார திருமணம், பாவ மன்னிப்பு கேட்க பணம் வாங்குறது மாதிரி பழக்க வழக்கங்கள் நடைமுறையில இருந்திருக்கு. இவர் ஆயரானதும் இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே ஒழிச்சிருக்காரு. ஆயர் பணிய சிறப்பாவே செஞ்சிருக்காரு. சில ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆயர் பதவியை துறந்து ஒரு துறவு மடத்துல சேர்ந்து எளிமையான துறவியா வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த காலகட்டத்துல திருத்தந்தை 2ஆம் கிரகோரியாருக்கு கிரனோபல் நகருக்கு ஹக்கோட சேவை தேவை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால மறுபடியும் கிரனோபல் நகருக்கு ஹக்க ஆயரா நியமிச்சிருக்காரு. தன்னுடைய பணிகளை சிறப்பாவே செஞ்சிருக்காரு. துறவர சபைகளை அதிகரிச்சிருக்காரு. நற்செய்தி பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஏழை எளிய மக்கள் மேல அதிகமான அன்பையும் அக்கறையும் காட்டியிருக்காரு. உணவில்லாம கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்காக சபை சொத்துக்களையும் தன்னுடைய ஆயர் மோதிரத்தையும் விற்று அதன் மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு பசியாக்கியிருக்காரு. இப்படி கடினமா உழைத்து கொண்டிருந்த ஹக்குக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கு. இதனால மறுபடியும் துறவு மடத்துக்கு போக திருத்தந்தை கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு. ஆனா திருத்தந்தை அனுமதி வழங்க மறுத்திருக்காரு. இதனால இறுதியா கிரனோபல் நகர ஆயராவே இறந்து போயிருக்காரு ஹக். ஹக் இறந்து 2 வருஷத்திலேயே அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 1 செயின்ட் ஹக் ஆஃப் கிரனோபல் ஃபீஸ்ட் டே.